இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ரோ விஜிட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக நம்ம வந்து நிறைய விஜிட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். லாஸ்ட்டாக நம்ம பார்த்த விஜிட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் விஜிட். இதில் இப்போ நான் பார்க்க போகிற டாபிக் வந்து ரோ விஜிட். ஓகேங்களா, இப்போ இதில் பாருங்கள், என்னோட ஸ்கேஃபோல்டில் நான் வந்து ஒரு புது பாடி ஒன்று நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பாடிக்குள்ளே இப்போ ரோ அப்படின்ற ஒரு புது விஜிட் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ ரோ அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ரோஸ் அண்ட் காலம்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இங்கே பாருங்கள், ஒரு சின்ன ஒரு சீட் ஷீட் நான் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸலில் நம்ம இதை ரோன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இதை வந்து பார்த்தீங்கன்னா ரோஸில் இப்போ இந்த மாதிரி ஜியை மட்டும் நான் செலக்ட் பண்ணால் இது வந்து நான் காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டுங்களா, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் பொறுத்த வரைக்கும் அதோட எக்ஸ் ஆக்சிஸ் தான் நம்ம மெயின் ஆக்சிஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ரோஸோட ஒய் ஆக்சிஸ் அப்படின்ற போது அது வந்து கிராஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மெயின் ஆக்சிஸ்னா எக்ஸ் ஆக்சிஸ், கிராஸ் ஆக்சிஸ்னா ஒய் ஆக்சிஸ். ஓகேங்களா, இதே காலமாக இருந்ததுன்னா அதுக்கு டோட்டலாக வேறு. ஓகேங்களா, சேம் இதே தான், அப்படியே ஆப்போசிட். சரிங்களா, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ரோ இதுக்கு மெயின் ஆக்சிஸ்னா இதுதான் மெயின் ஆக்சிஸ், இதே ரோக்கு கிராஸ் ஆக்சிஸ்னா அதோட காலம் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஆக்சிஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்கலாம். சரிங்களா, இப்போ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ரோ எடுத்துக்கிறேன். இப்போ நார்மலாக நம்ம டெக்ஸ்ட் விஜிட்டில் நீங்கள் ஒரே ஒரு டெக்ஸ்ட் தான் நீங்கள் ஆட் பண்ண முடியும். அதுதான் வந்து நம்ம டெக்ஸ்ட்டில் சைல்டு அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஆனால் இங்கே சில்ட்ரன் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். என்ன ரீசன்னா இதில் நிறைய விஜிட் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். சரிங்களா, இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் ஒன்று நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அது நம்ம கண்டெய்னர் அப்படின்ற ஒரு விஜிட் மூலியமாக கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த கண்டெய்னர் விஜிட்டுக்கு நீங்கள் என்ன கலர்ஸ் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கலர்ஸ் டாட் ரெட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அதே போல் நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு ஒரு சைல்டு ஒன்று கிரியேட் பண்ணி இதில் நம்ம டெக்ஸ்ட்டு ஒன்று கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாக்ஸ் 1 நான் கொடுத்துக்கிட்டேன். இதுக்கு உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் இந்த கலர்ஸில் மட்டும் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம்னால நம்ம வந்து ஜஸ்ட் கலர் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா, ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 100 கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வித்து வந்து ஒரு 100 நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா, மேலே கம்மா போட்டுக்கோங்க, இல்லைனா தப்பாக வரும். சரிங்களா, வித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100. இப்போ இதை சேவ் பண்ணுங்க. பாருங்க, உங்களுக்கு ரெட் கலர் பாக்ஸ் ஒன்று வந்துருச்சு. சேம் இதே மாதிரியே ஒரு 3 பாக்ஸ் மட்டும் இப்போதைக்கு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ரெட், கிரீன். ஓகேங்களா, சேம் அதே நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் டி கொடுத்து நான் மறுபடியும் காப்பி பண்ணிக்கிறேன். ஆரஞ்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம கிட்ட 3 பாக்ஸ் இருக்குங்களா. டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஸ்டார்ட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸ்டார்ட் அப்படின்னா என்னென்னா இதுதான் ஸ்டார்ட். ஓகேங்களா, இப்போ இங்கே பாருங்கள், நான் ரோவில் போய் என்ன பண்ணுறேன், என்னோட மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டை நான் ஸ்டார்ட், மெயின் ஆக்சிஸ் ஸ்டார்ட்னு கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஸ்டார்டிங் பொசிஷனில் எனக்கு நிற்கும். ஓகேங்களா, இல்லை எனக்கு இது சென்டரில் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் வந்து சென்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் விஜிட்ஸ் எல்லாம் இந்த சென்டருக்கு வந்துடும், இந்த டிவைஸோட சென்டருக்கு வந்துடும். சரிங்களா, இல்லை எண்டுன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பாருங்கள் அந்த கார்னருக்கு உங்களுக்கு போயிடும். சரிங்களா, இல்லை இதுவும் இல்லை, ஸ்பேஸ் அரவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்னா எல்லா விஜிட்டும் சுற்றியும் உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். அப்படின்னா நீங்கள் ஸ்பேஸ் அரவுண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸ்பேஸ் அரவுண்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் எல்லாமே பாருங்கள் சுற்றி உங்களுக்கு ஸ்பேஸ் வரும். அப்போ இது ஒரு ஸ்பேஸ் இருக்கும், இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இது ஏன் இங்கே பெருசாக தெரியுதுன்னா இந்த சைஸில் உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே இருக்குது, பேக்லேயே இருக்குது. அதே மாதிரி க்ரீனுக்கு ஃப்ரண்ட்லேயே இருக்குது, பேக்கில் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்பேஸ் அரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இல்லை எனக்கு ஸ்பேஸ் பிட்வீன் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்க, ஸ்பேஸ் பிட்வீன் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்க ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கை விட்டுட்டு ரெண்டுத்துக்கும் எந்த ஒரு விஜிட்டுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கும். இதுக்கு பேர் ஸ்பேஸ் பிட்வீன். ஓகேங்களா, இதே ஸ்பேஸ் ஈவன்லின்னு கொடுத்து பாருங்க, இது வேற மாதிரி வரும். இது பாருங்க எல்லா பக்கமும் காமனாக பாருங்க ஒரே ஒரு சைஸ் மட்டும் உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா, இதில் வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம், மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டில் ஸ்டார்ட்டு, சென்டரு, ஸ்பேஸ் அரவுண்ட், ஸ்பேஸ் பிட்வீன், ஸ்பேஸ் ஈவன்லி. ஓகேங்களா, இது இப்போ நார்மலாக நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட்டுக்கு நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, அடுத்து நான் பார்க்க போகிறது வந்து கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட். நான் என்ன சொன்னேன், கிராஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறது போது நம்ம வந்து இந்த இடத்துல இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் இதோட கிராஸ் ஆக்சிஸ். சரிங்களா, இப்போ டிஃபால்ட்டாக நான் என்ன பண்ணுறேன்னா கிராஸ் ஆக்சிஸ் ஸ்டார்ட் பொசிஷனில் வைக்கிறேன். ஓகேங்களா, டிஃபால்ட்டாக எனக்கு டாப்பில் தான் இருக்கும். சரிங்களா, இதே நீங்கள் சென்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் உங்களுக்கு சென்டரில் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா, இப்போ இதில் வந்து ரோலை வந்து நம்ம எந்த ஹைட்டும் நம்ம கொடுக்கல. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இதை வந்து ஒரு விஜிட்குள்ளே நான் போடுறேன். இங்கே பாருங்கள் ஒரு கண்டெய்னருக்குள்ளே நான் போட்டுக்கிறேன். இதை வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டுட்டு கண்டெய்னர்
இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து இப்போதைக்கு டம்மியாக ஒரு 1000 ஹைட் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே பாருங்கள், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்னோட விஜிட் பாருங்கள் எனக்கு சென்டரில் வந்துருச்சு. ஹைட் இல்லாதனால தான் உங்களுக்கு அது வரல. இப்போ எனக்கு பாருங்கள், இந்த கண்டெய்னருக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் ஏதாவது கலர் கொடுத்து பாருங்கள். கலர்ஸ் டாட் கிரே. ஓகேங்களா, பாருங்க எனக்கு கிரே கலர்ல மாறி இருக்கும். சரிங்களா, ஸோ இப்போதைக்கு நான் கண்டெய்னர்ல டிஃபால்ட்டாக ஒரு ஹைட் 1000 கொடுத்துருக்கேன். நீங்கள் கிராஸ் ஆக்சிஸ் சென்டர் கொடுத்தீங்கன்னா சென்டரில் வரும். ஓகேங்களா, இதே ஸ்டார்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பாருங்க மேலே வந்துடும். அதே மாதிரி எண்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாருங்க கீழே வந்துடும். சரிங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் சொல்லுவாங்க. சரிங்களா, இதே கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் நீங்கள் வந்து ஸ்ட்ரெச் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்க ஸ்ட்ரெச் ஆட்டோமேட்டிக்காக அந்த சைஸுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ஃபில் ஆகிடும். ஓகேங்களா, ஸ்ட்ரெச்னா உங்களுக்கு இழுத்து பிடிச்ச மாதிரி. கரெக்டுங்களா, ஸோ இது ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, பேஸ் லைன்னு சொல்லுவாங்க. ஸோ பேஸ் லைன் அப்படின்னா என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேஸ் லைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் செக் பண்ண உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து இந்த கண்டெய்னரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இது எல்லாத்தையும் நான் எடுத்துடுறேன். இதை எடுத்துட்டு ரெண்டு டெக்ஸ்ட் மட்டும் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெக்ஸ்ட் விஜிட்டில் நான் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டைல் கொடுக்கலாம். டெக்ஸ்ட் ஸ்டைலில் வந்து சைஸ் வந்து பாருங்கள் ஃபாண்ட் சைஸ் இதுக்கு ஒரு 50 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, பாருங்கள் இங்கே எனக்கு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு சைல்டு ஒன்று ஆட் பண்ணுறேன். சரிங்களா, ஒரு கமா கொடுத்துக்கோங்க, இன்னொரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். இது வந்து நான் 20 நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டெக்ஸ்ட் இருக்குது. இது ரோல இருக்கிறதுனால பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது, பக்கத்தில் ஒன்று இருக்குது. கரெக்டுங்களா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டை வந்து நான் பேஸ் லைன் அப்படிங்கிறத மாற்றுறேன். ஓகேங்களா, பேஸ் லைன் மாற்றிட்டு நீங்கள் டெக்ஸ்ட் பேஸ் லைன் நீங்கள் ஆல்ஃபபெட்டிக்காக நீங்கள் முதல்ல டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இங்க பாருங்க டெக்ஸ்ட் பேஸ்லைன் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியில் டெக்ஸ்ட் பேஸ்லைன் ஆல்பபெட்டிக் அப்படிங்கறத கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சேவ் பண்ணீங்கன்னா இந்த டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா, நம்ம பேஸ் லைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்னா கீழே பாட்டம் லைன் பாருங்க ஈவனாக இருக்கும். என்ன சைஸ் ஃபாண்டாக இருந்தாலும் அது கீழே பாருங்க ஈவனாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ்ல நம்ம யூஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட். ஓகேங்களா.